நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம சூப்பராக செம்ம ஃபன்னாக இருக்குது. என்னடா அதுக்குள்ளேயே முடிச்சிட்டிங்களே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு சிவபாலன் வந்துட்டு மூப்பனாதி இருக்கால, அவருக்கு தான் கால் பண்ணுறாங்க. அண்ணே வேறு வீட்டில் இல்லை, திடீர்னு ஒரு திருட வீட்டுக்குள்ளே வந்துட்டானே, பயமாக இருக்குனே அப்படின்ற மாதிரி சொல்ல, சாவா நீங்கள் எதுவும் பண்ணிடாதீங்க, இங்கே பாருங்கள் நான் வர்றதுக்குள்ளே அவனை வந்துட்டு பத்திரமா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, கையில் கட்ட வேறு இருக்குது, ஏதாவது நம்மளை அடிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சொன்னது. அப்போ நான் ஒரு ஐடியா சொல்கிறேன், ஒரு கண்ணத்தை போர்வை எடுத்துக்கொண்டு பின்னாடி கொண்டு பொத்திருங்க, அப்போ கண்ணு தெரியாமல் அலமோது வேலை, அப்போ அவனை அடி நொக்க பிதிக்கிறீங்க, நாங்கள் உடனே வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிற வழியில் முத்துராசு கையில் துப்பாக்கியெல்லாம் இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன எல்லாம் பக்காவாக இருக்கேட்டையா அப்படின்ற மாதிரி சொன்னதும், ஏன் நம்ம ப்ரொமோஷன் வாங்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நடந்து வந்துட்டு இருக்காங்க. இந்த திக்கும் மிஸ்ஸிக்கு வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு பாண்டியமா வராங்க. சாப்பிட்றியாடி, நல்லா தின்னு விரும்ப என் தங்கச்சி, இன்னைக்கு தாண்டி நீ திங்கிறது கடைசி சோறு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க போகிற நேரத்தில் டக்குன்னு இசைக்கு பார்த்துடுறாங்க. பார்த்தா பின்னாடி சிவபாலன் பெட்ஷீட் எடுத்து வர வேமா பக்கத்தில் இருந்த வாழைப்பழத்தை உரிச்சு பாண்டியம்மா வாயில் வந்துட்டு திணிச்சிட, அதே நேரத்தில் சிவபாலன் வந்துட்டு பெட்ஷீட்டை வந்துட்டு பொத்திடுறாங்க. பொத்திட்டு திருடேன்னு சொல்லிட்டு கத்த எல்லாரும் வந்து அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. சவுந்தரபாண்டி ஒருத்திக்கு அடிக்க, பாக்கிய ஒருத்திக்கு அடிக்க, இசைக்கு வந்துட்டு அத்தை நானும் அப்படின்னோடனே நீ அரி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி அடிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துக்கு வந்துட்டு போலீஸ் வர்றாங்க. வந்ததுமே வாங்க திருடன் உள்ளதாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டு போக, இந்த துப்பாக்கி வச்சு சுற்றுவா அப்படின்னு சொல்ல, ஏய் அக்கிரு கழுத இங்கே வச்சு சுட்டு ரத்தம் கித்தோன்னு நான் வந்துட்டு கேஸுன்னு அலைய முடியாது, ஒழுங்கா வெளில கூட்டு போய் சுடு அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி சொல்லிடுற. இருந்தாலும் ஒரு நிமிஷம் கூட்டு போகிறதுக்கு முன்னாடி, அப்படி இந்த சவுந்தரபாண்டி வீட்டுக்கே வந்து திருடனோட மூஞ்சியை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்லாம் விளக்குனா, பாண்டியம்மா ஏக்கா உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, வெக்கமான சூடு சொன்ன இல்லை உனக்கு, அங்கே தானே என் கூட வந்து முட்டி தின்ன, அப்புறம் இங்கே வந்து வாழைப்பழத்துக்காக இப்படி அடி வாங்கிட்டு கிடைக்கே அப்படின்னு மாதிரி சொல்ல, இசைக்கு வந்துட்டு பாண்டியம்மா முறைச்சே பார்க்குறாங்க. ஏன்னா இசைக்கு தானே வந்து வாயில் வாழைப்பழத்தை திணிச்சு அடி வாங்க வச்சுருப்பாங்க. இசைக்கு வந்துட்டு உனக்கு இது தேவைதான் கிளவி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்க, நீலாம் ஒரு ஆளா மனுஷியா, இங்கே பாருனே மூப்பனார் என்ன, நீ தாராளமாக இவ்வளோ கூட்டு போய் சுடு, நாங்கள் என்ன ஏதுன்னு ஒன்றும் கேட்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே எல்லாருமே வந்துட்டு சிரிக்கிறாங்க. வெக்கமே இல்லை, ஒரு வாழைப்பழத்தை திங்கிறதுக்கு இப்படி கூறுகட்டு அலையுதுவார் அப்படின்ற மாதிரி சொல்ல, போலீஸ் வந்துட்டு எங்கே வாரு, இது உள்கட்சி வாரம், நீலாம் இருக்கக்கூடாது போ அப்படின்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி போலீஸ் அமுச்சு விட்டுறாங்க. அவங்களும் வந்துட்டு கிளம்பிடுறாங்க. இங்கிட்டு வந்துட்டு ஏங்கா இப்படி எல்லாரும் சேர்ந்து ஒன்று அப்படி அடிச்சிட்டாங்களே, நான் வேற 2 சாட்டிட்டேங்கவா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக, ஏய் சிவபாலா உனக்கு அது பாண்டியம்மா தான் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு சொல்ல, ஐயோ மதினி சத்தியமாக எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொன்னதும் இசைக்கு வந்துட்டு சிரிக்கிறாங்க. உங்கள் சிரிப்பை பார்த்தா உங்களுக்கு தெரியும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் அப்புறம் என்ன பேச்சு பேசிச்சு என்ன, அதுக்கெல்லாம் தேவைதான், நான் தானே வாழைப்பழத்தை திணிச்சதே வாயில் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏட்டி இசைக்கு அத்தே என் அழகு அவளுக்கு இது தேவைதான், நல்ல வாய் மேலே 2 போட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு சண்முகம் உங்கள் வீட்டில் தான் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்க எல்லாரும் ஒன்றா இருக்கிறப்போ அந்த போலீஸ் வந்துட்டு வர்றாங்க. வந்ததுமே இந்த மாதிரி சூடாமணி அவங்க போயிட்டாங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அங்கே ஜெயிலே வந்துட்டு சூடாமணி அவங்க தான் வந்துட்டு நன்னெடுத்தே ஒழுக்கம்னா இவங்க தான், நான் கூட அவங்கள அம்மா மாதிரி நினச்சேன், அவங்க ஃபோட்டோவை தொட்டு கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூடாமணி ஃபோட்டோக்கு முன்னாடி போய் வந்து வேண்டுறாங்க. எல்லாருமே வந்துட்டு எங்கள் இதில் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. சூடாமணி மாதிரி ஒரு நல்ல மனுஷியாக பார்க்க முடியாது, அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் கொடுத்துட்டு போகத்தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட்டு ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. ஒவ்வொரு திங்ஸாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா வந்துட்டு டைரியில் இவங்க பிறந்தநாள் முதற்கொண்டு எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்காங்க. பார்த்தா நாளைக்கு இசைக்கோட பிறந்தநாள், எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கிறத பார்த்து எல்லாரும் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. இந்த திக்கா அவங்க ஹஸ்பண்ட் வேற அழுகுறாரு. பிள்ளைகளை பற்றியெல்லாம் நீ எழுதி வச்சிருக்கேன், ஆனால் உன் தலையில் அந்த கடவுளை வந்துட்டு இப்படி மாற்றி எழுதிட்டானே, நீ என்ன ஆசைப்பட்ட குழந்தைங்குட்டின்னு பிள்ளைகள்லாம் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு நினச்சேன், அந்த பேரம்பத்திகளை தூக்கி கொஞ்சணும்னு நினச்சேன், ஆனால் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி போயிட்டேயே, நீ வந்துட்டு ஒரு நகை நட்டு கேட்டிருப்பியா, அது கேட்டிருப்பியா, இது கேட்டிருப்பேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக, மாமா அழாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்த சைடு சவுந்தரபாண்டி அவங்க வீட்டில் தான் காமிச்சிட்டு இருக்காங்க. இசைக்கு டீயை கொண்டு வந்து சவுந்தரபாண்டி முன்னாடி டம்முன்னு இந்த திக்க பாண்டியம்மா முன்னாடி டம்முன்னு வைக்கிறாங்க. என்னடி எதுக்கு டீ அப்படின்ற மாதிரி கேட்க, அதை உங்கள் நொக்காட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு கிளம்பிட. பாத்தியாடா எப்படி சிலுப்புறான்னு, இதுக்கெல்லாம் காரணம் உன் மகன் தான், இவ்வளோ செல்லம் கொடுக்குறான் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்க அந்த இடத்துக்கு சண்முகம் அவங்க வர்றாங்க. வானே வா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கி எல்லாருமே அந்த இடத்துல கூடிடுறாங்க. முத்துப்பாண்டி வா, இங்கே பாரு சண்முகம் வந்திருக்கா அப்படின்ற மாதிரி சொன்னது, வாங்க தான் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டது, நாளைக்கு இசைக்கியோட பிறந்த நாள், அதுக்கு வந்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட வாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது, மருமகனுக்கு 10 பவுன் சங்கிலி போட வந்திருக்கான் அப்படின்ற மாதிரி சவுந்தரபாண்டி சொன்னது, உங்கள் மகளுக்கு நீங்கள் என்ன 500 பவுன் போட்டிங்களோ அதுலேருந்து ஒரு 10 பவுன் எடுத்து போடுறதுக்கு மானங்கிட்ட கேள்வியாக கேட்டுப்பிடுவேன், அமைதியாக இருந்துருங்க அப்படின்ற மாதிரி பாக்கியம் சொல்ல, இந்த திக்க சவுந்தரபாண்டி அமைதியாக இருந்துறாங்க. ஏன் இப்போ வாய் வச்சுட்டு அமைதியாகவே இருக்க மாட்டியா அப்படின்ற மாதிரி சொன்னது, இந்த திக்க வந்துட்டு என் பிறந்தநாள் எனக்கே அவங்க இல்லை என்ன அப்படின்னதும் அந்த டைரியில் நோட் பண்ணது எல்லாத்தையும் வந்துட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு இசைக்கு ரொம்ப அழுகுறாங்க. எனக்காவது அத்தை இருக்கு, அம்மா மாதிரி பார்த்துக்கிறா, அங்கே வந்துட்டு வீரா கனி அவங்கெல்லாம் வந்துட்டு பாவோல ரத்னாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கு அழுக வெம்மா முத்துப்பாண்டி வராங்க. இது என்ன என் வீடு நினச்சிங்களா இல்லை எவ்வளோ வீடு நினச்சிங்களா, அழுதுட்டு இருக்கீங்க, நான் இன்னும் சொல்கிறதா நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல,
இவளுக்கெல்லாம் நீ செத்தாலும் கைகோட்டி தாண்டே சிரிப்பாளுக அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிமா சொன்னதும் இதெல்லாம் ஒரு குடும்பம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சவுந்தரபாண்டி திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. எப்பா நீ ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி திட்டி விட்டதும் சவுந்தரபாண்டி வெளியில் போய் நின்றுறாங்க. அதுக்கடுத்து முத்துப்பாண்டி நான் எப்படியாவது நாளை கேட்டு வரேன் அப்படின்னு சொல்ல சண்மு வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. இங்கிட்டு வெளியில் முத்துப்பாண்டி கிட்ட அவங்க அம்மா வர்றாங்க. இல்லை ஒரு நிமிஷம் நில்லுலே, சண்மு என்ன சொன்னான்னு பார்த்தேல, நாளைக்கு இசக்கியோட பிறந்த நாள், பொண்டாட்டிக்கு எதுனால தேவைன்றதை நீ தானே வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கு என்னமா பண்ணுறது நான் அப்படின்றாங்க. இங்கே பாரு நீயும் மற்ற எருமாடு மாதிரி இருக்காது ஆசபாசம் இல்லாமல் அப்படின்ற மாதிரி சொல்ல யாரை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல அது எருமாட்டுக்கு தெரிஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி பாக்கி சொல்லிடு சவுந்தரபாண்டி வந்துட்டு முறைக்கிறாங்க. நீ தானே ஏதாவதுனால பார்த்து செய்யணும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டு இருக்க. முத்துப்பாண்டி வந்துட்டு யோசிக்கிறாங்க. இந்த சவுந்தரபாண்டி முறைக்க அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.